பாயிண்ட் ரைட். எங்களுக்கு நாங்க 10ஆம் வகுப்பு ரிவிஷன் டைமுக்கு இந்த முனைவுத்தன்மையை பத்தி படிப்போம். இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்டா, இந்த கிரேட் 11 3வது பாடத்துக்கு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரையம் என்ற ஒரு ஆள் இருக்கிற, கரைப்பான் என்ற ஒரு ஆள் இருக்கிற. சரியா? கரைப்பான்ன்றது யாரு? யாரு இந்த கரையத்தை கரைக்குமோ அந்த கரைக்கிற ஆளே பேரு தான் கரைப்பான். சரியா? யாரு கரைப்படுமோ அந்த கரைப்படுறவர் பேரு தான் என்ன? கரைப்படுறவர் பேரு தான் கரையம். கரைக்கிறவர் பேர் என்ன? கரைப்பான். சரியா? இந்த பாயிண்ட் கிளியரா? ரைட். எனக்கு இப்ப கரைப்பான்களையும் கரையங்களையும் முனைவுத்தன்மை உள்ள முனைவுத்தன்மை அற்ற என்று சொல்லி என்ன செய்யலும் பிரிக்கிறதுக்கு இயலும். சரியா? நீங்க இந்த சேதன சேர்வை அசேதன சேர்வை இடத்தை இப்போக்கு யோசிக்க வேணாம். என்னென்ன யோசிங்க இப்ப எங்களுக்கு முனைவுத்தன்மை உள்ள ஆட்கள் முனைவுத்தன்மை இல்லாத ஆட்கள் என்று சொல்லி உலகத்துல ஈக்கிற ரைட். இப்ப நாங்க இங்க படிச்சு கொண்டிருக்கிறது கரையம் கரைப்பான பத்தி தானே. அப்ப உங்களுக்கு என்ன தெரியணும் என்றால் பாயிண்ட் ஒன்று இதைத்தான் நான் பாக்ஸ் பண்ணிக்கிறேன். முனைவுத்தன்மை உள்ள கரையம் எதுல கரைப்படும் என்றால் முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான்ல தான் கரையும். சரியா? அதே போல முனைவுத்தன்மை அற்ற கரையம் எதுல கரையும்? முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்ல தான் கரையும். இந்த பாயிண்ட் கிளியரா? இந்த பாயிண்ட் விளங்குதான் நான் சொல்றது. நான் என்ன சொன்னேன் இப்ப சொன்ன பாயிண்ட் என்ன? சொன்ன பாயிண்ட் என்னென்றால் முனைவு இருச்சிய கரைப்பான் முனைவு இருச்சிய கரைப்பானுக்கு யார கரைக்கேலும் என்றால் யார கரைக்கேலும்? முனைவு உள்ள ஆழத்தான் என்ன செய்யலும்? உள்ள கரையத்தை தான் என்ன செய்யலும்? கரைக்கிறது கேளும். அதே போல அடுத்த செட் எப்படி என்றால் முனைவுத்தன்மை அற்ற உலகத்தில் ஈக்கக்கூடிய அதெல்லாம் யார் எப்படி அந்த முனைவுத்தன்மை ஈக்கிறோம் இல்லையோன்னு பாக்குறதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ என்ன தெரியணும்? முனைவுத்தன்மை உள்ள கரைப்பானுக்கு யார கரைக்கேலும்? முனைவுத்தன்மை உள்ள ஆளத்தான் கரைக்கேலும். அதே போல முனைவுத்தன்மை இல்லாத ஆட்களை கரைக்கேலும் யாரு? முனைவுத்தன்மை இல்லாத ஆளத்தான் என்ன செய்யலும்? முனைவுத்தன்மை இல்லாதாலே கரைக்கேலும். இந்த செல்ற பாயிண்ட் விளங்குதா? அப்ப இங்க யாரு யாரோட சேர்ந்தா கரைப்படாது? யாரு யாரோட சேர்ந்தா கரைப்படாது? ஒரு இடத்துல முனைவு உள்ள ஒரு ஆளும் முனைவு முனைவு அற்ற ஆளும் இருந்தால் அங்க என்ன நடக்காது? அங்க அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யாது? முக்கியமான பாயிண்ட் சொல்லி கொண்டிருக்கிறது. அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யாதாங்க? கரையுமோ கரையாதோ? இன்னொரு கரையாது. சொன்னது ஆ சொன்னது இன்னொருக்கா சொல்லுங்களேன். ஓ, என்ன விஷயம் என்றால் எங்களுக்கு உலகத்துல சரியா இந்த கரைப்பான்களையும் அடுத்த கரையங்களையும் தரன் கரையம் கரையம் என்றா யார்? கரைப்பான் என்றா யார்? அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, கிளியரா ஒன்று சொல்லி பாருங்க. இப்ப சீனியும் தண்ணியும் ஈக்கிற சீனியும் தண்ணியும் ஈக்க சொல்ல யாரு கரையம் யாரு கரைப்பான்? நீர் கரைப்பான் சீனி கரையம். கரைப்படுறவர், அதாவது கரைப்படுறவர் தான் கரையம். கரைக்கிறவர் நீர், அவர் என்ன? கரைப்பான். சரியா? இப்ப எனக்கு என்ன ஏழுமண்டா, உலகத்துல ஈக்கிற கரைப்பான்கள் எல்லாரையுமே ரெண்டு வகையா பிரிக்கலும். என்னென்ன? முனைவுத்தன்மை உள்ளது, முனைவுத்தன்மை அற்றது. அதே போல் உலகத்தில் இருக்கிற கரையங்களை மெதா பிரிக்கலும். உலகத்தில் இருக்கிற கரையத்தை மெதா பிரிக்கலும். முனைவுத்தன்மை உள்ள கரையம், அடுத்தது முனைவுத்தன்மை அற்ற கரையம் என்று பிரிக்கலும். அதே போல கரைப்பான்களையும் எப்படி பிரிக்கலும்? முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான், முனைவுத்தன்மை சொல்லுங்க, முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்.
உங்களுக்கு தெரியும் கரைப்பான பாய்ச்சி தான் யார கரைக்கிற கரையத்தை. இப்ப ஒரு கரைப்பான்ல ஒரு கரையம் கரைப்படணும்னா என்ன கண்டிஷன் என்றால் என்ன கண்டிஷன்? இப்பதான் சொன்னது என்ன? முனை விருச்சியா கரைப்பானுக்கு கரைக்கேலும் யார மட்டும் என்றால் யார மட்டும் முனை விருச்சிய கரைப்பானு கரைக்கேலும் யார மட்டும் முனை வீக்கிற கரையத்தை மட்டும். அதே போலதான் முனைவு அற்ற கரைப்பானு கரைக்கேலும் யார மட்டும்தான் முனைவு அற்ற கரையத்தை தான். டவுட் இருந்தா கேளுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் முனைவுத்தன்மை உள்ள கரையம் எப்படி கரையும்? முனைவு தன்மை உள்ள இதான் முனைவுத்தன்மை உள்ள கரையம். சரியா? அவர் யாருல கரைப்படும் என்றால் யாருல முனைத்தன்மை உள்ள கரைப்பான்லையா முனைத்தன்மை அற்ற கரைப்பான்லையா? முனைவுத்தன்மை உள்ள கரைப்பான். உள்ள கரைப்பான்ல. அப்ப மெச்சாகணும் என்ன மெச்சாகணும்? முனைவு இருச்சென்றா அவர் முனைவு இருச்சியவரோட சேரும். முனைவு அற்றதுன்னா அவர் யாரோட சேரும்? முனைவு அற்றதோட சேரும். எப்படி சேராது? ஒரு ஆளுக்கு முனைவு இருந்து இன்னொருத்தருக்கு முனைவு இல்லாட்டி சேருமா? சேராது. அப்படி சேராட்டி கரையுமா? அங்க கரைப்படிய நடக்குமா? நடக்காது. அப்ப கரையிற ஆட்கள் யார் யார் என்றால் முனைவும் தான் என்ன செய்யும்? கரையும். அதே போலதான் வேற யார் கரையும்? முனைவு அற்றதும் தான் என்ன செய்யும்? கரையும். இந்த பாயிண்ட வச்சுத்தான் என்ன சொல்லுங்க என்ன நடந்தால் உங்களுக்கு தெரியும் பலா பிசின் தெரியுமோ தெரியாமோ? பலா மரத்துல அந்த பிசின் நீக்கிற அந்த பிசினை நீங்க தண்ணியால கலையினா போகுமா? போகாது. சரியா? ரைட். அதே போல கிரீஸ் தெரியுமே, கிரீஸ் வானத்துகள்ல யூஸ் கிரீஸ் பூசிய அந்த கிரீஸ் தண்ணியால கலையினா போகுமா? போகாது. அப்ப ஏன் போகாதுன்னு சொல்லி கேட்டால் அதுக்குத்தான் நான் அந்த விளக்கத்தை தான் வரப்போறது. சரியா? ரைட். அந்த பாயிண்ட் தான் வரப்போகுது. சரியா? பாருங்க, தண்ணியால எங்க உடம்புல சரியா கிரீஸுகளோ பிசினோ பட்டால் கரைக்கிறதே கஷ்டம். ஆனா அதே வேற எது சரி உதாரணத்துக்கு சரி ஒரு டை ஒன்று ஈந்தென்றால் டை என்ன செய்யலும்? கரைக்கலும். சரி ஒரு என்ன ஒரு நீங்க எடுத்து பாருங்க, பேனேட மார்க் இருந்தா அதுகளை அழிக்கலும் சரியா தண்ணியால. ஆனால் ஏன்னா இங்க பாருங்க என்ன பாயிண்ட் என்றால் இந்த பலாபிசினையோ இல்லாட்டி கிரீஸையோ என்ன செய்யலாம்? நீரால கழுகி விடத்துக்கு இயலாம். அதுக்கு காரணம் தான் இப்ப செல்ல போறது. சரியா? என்ன காரணம் மட்டும் பாருங்க. நான் சொன்னேன் கரைப்பான்ல முனை விரிச்சியா கழிக்கிற அடுத்த முனை வற்றா கழிச்சியன்னு சொல்லி. எனக்கு நீங்க செல்லுங்க பார்க்கும், நீர் முனை விரிச்சியா கரைப்பானோ முனைவில்லாத கரைப்பானோ? நீர் முனை விரிச்சியவரோ முனை இல்லாதவரோ? இந்த அட்டவணையை பாருங்க. கொண்டது. இந்த அட்டவணையில போட்டிருக்கிற பாருங்க, முனைவுத்தன்மை உள்ளதுக்குள்ள யார போட்டிருக்கிறான்? நீரை போட்டிருக்கிறான். அப்ப என்ன சொல்லுங்க, நீர் முனை விரிச்சியதா இல்லையா? முனைவு உள்ளவரு என்ன சொல்லுங்க. அப்ப நீருக்கு கரைக்கேலும் யார மட்டும்? முனைவுள்ளவரு நீர். அவரை கரைக்கேலும் யார மட்டும்? முனை விரிச்சியோரையோ இல்லாதவரையோ? உள்ளவர்களை. அதைத்தான் இந்த பாயிண்ட்ல அவன் செல்றான். இந்த அட்டவணை இந்த பாக்ஸுக்குள்ள செல்றான். என்ன? முனைவு தன்மை உள்ள கரைப்பான்ல தான் யாரு கரையுமாம்? முனைவுத்தன்மை உள்ள கரையம் கரையுமாம். அதே போலதான் முனைவுத்தன்மை அற்ற கரைப்பான்ல தான் யாரு கரையுமாம்? முனைவுத்தன்மை அற்ற கரையம் கரையுமாம். சரியா? இப்ப நீங்க என்ன செல்லுங்க பார்ப்போம், யோசிச்சு. நீருக்கு முனை விரிச்சென்றால்
இந்த பலாபிசின் கிரீஸுக்கு முனை விரிச்சியாக்களோ அவங்க முனைவு இல்லாதாக்களோ யோசிச்செல்லும். முனைவில்லாதாக்கள். இல்லாதாக்க அது சுற்றியும் தான் அந்த பிசின் இந்த கிரீஸ் எல்லாம் என்ன செய்யல கரையிறு போறல்ல. கரையல்ல. இந்த கிரீஸ் எல்லாம் என்ன முனைவுத்தன்மை இல்லாதாக்கள் அது சுற்றியும் தான் என்ன செய்யல கரையல்ல. அப்ப என்ன சொல்லுங்க, அப்ப அந்த கிரீஸை இல்லாம ஆக்கணும் என்றால் உங்களுக்கு யாரு வேணும்? முனைவுத்தன்மை உள்ளால் வேணுமோ முனைவுத்தன்மை அற்றால் வேணுமோ? கிரீஸை இல்லாம ஆக்கணும் முனைவுத்தன்மை வேணும். அற்றால். வெரி குட். அப்ப முனைவுத்தன்மை அற்றால் இருந்தா தான் இவரோட இவரை சேரிய வைத்து. அப்ப அதுக்குத்தான் யார் ஈக்கிறண்டால் எண்ணெய் வகைகள். மண்ணெண்ணெயால நீங்க அந்த பலாபிசினை தொடச்சால் கரைபடுமா இல்லையா? கரைபட்டு போகுமா இல்லையா? கரைபட்டு போகும். ஏனென்றால் எண்ணெய்க்கு வந்து முனைவு என்ன இல்ல, எண்ணெய்க்கு என்ன இல்ல முனைத்தன்மை இல்ல. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க பார்க்கும். நான் உங்கள்கிட்ட கேட்டால் இன்னொரு கேள்வி கேட்கிறேன்னா, தண்ணியும் எண்ணெயும் ஏன் கரைபடல என்று சொல்லி காரணம் ஒன்று கேட்டால், இதுவரை காட்டும் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் தண்ணியும் நீரும் மிக்ஸ் பண்ணாதன்னு தெரியுமா தெரியாவோ? கரைபடாது தெரியும். ஆனா காரணம் தெரியா இவ்வளவு நாளா. இப்ப காரணத்தை சொல்லுவாக்கும். இதை வச்சு தண்ணியும் தேங்கெண்ணெயும் இல்லாட்டி தண்ணியும் மண்ணெண்ணையும் ஏன் கரைபடாது? காரணம் சொல்லுங்க, விளக்கம் ஒன்று சொல்லுங்க. இதை வச்சு படிச்சதை வச்சு விளக்கம் சொல்லுங்க பாக்கும். ஏன் கரைபடாதன்றதுக்கு இதை வச்சே செல்லும். நான் அந்த போர்ட்ல எழுதிக்கிறத வச்சு, போர்டுல ஸ்கிரீன்ல யோசிச்சு பாருங்க. தண்ணியால கிரீஸ அனுப்பலாம் இருந்ததே காரணம் என்ன? தண்ணிக்கு முனை விரிச்சு கிரீஸுக்கு முனைவு இல்லாததுன்றதால. கிரீஸ வந்து எண்ணெயால் அனுப்பத்துக்கு ஏழுமாயின் எந்துக்கான் கிரீஸுக்கு முனைவு இல்ல, எண்ணெய்க்கு முனைவு இல்ல, அது சுட்டியும் அனுப்பத்துக்கு ஏழுமாயின். இப்ப நாங்க கேட்கிறோம் உங்கள்கிட்ட, எண்ணெய்க்கும் நீருக்கும் எந்துக்கான் மிக்ஸ் ஆகல, கரைபடாத ஏன் என்ன சொன்ன கேட்டா விளக்கம் சொல்லலாவா? ஏழுமாய்க்கோணுமே. ஏன் கரைபடாது? யார் யாரு கரையும் யார் யாரு கரையான்னு சொல்லிட்டேன், நான் சொல்லி தந்துட்டேன். முனைவுத்தன்மை அற்ற கரைய முனைவுத்தன்மை உள்ள கரையத்துல கொண்ட கரையத்துல கரையாது. ஓ நீரும் எண்ணெயும் கரையுமோ கரையாதோ? கரையாது. காரணம் காரணம் என்ன? நீர் முனைவுத்தன்மை உள்ளது, எண்ணெய் முனைவுத்தன்மை அற்றது. அவ்வளவு தானே. இந்த சிம்பிள் ஆன்சரை சொல்லிக் கொள்ளலாம் என்று யோசிச்சு இவ்வளோ. இப்ப உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்ட முனை விரிச்சியால் கரைய போறது முனை விரிச்சியாலோட தான் கரைவாரு. முனைவு இல்லாதவர் கரை போறது முனைவு இல்லாத ஆளோட தான். இங்க வந்து எண்ணெய்க்கு முனைவு இல்லை, அதானே சொல்லிக்கிறது. நீருக்கு முனை விரிச்சி. அப்ப இவரும் சேரையிலுமா கரைபடையலுமா? வெளிப்படையான காரணம் உண்டு. இது வெளிப்படையான காரணம். அப்ப ஈக்கு போறதே மறக்கப்படாது. நீர் வந்து முனைவு உள்ளாள், எண்ணெய் முனைவு அற்றாள். இதாலதான் எண்ணெய்க்கும் நீருக்கும் கனெக்ட் என்ன செய்யறல்ல வாரல்ல. விளங்குதா? அப்ப என்ன விளக்கம் எழுதணும் கீழே இப்படி ஒரு கேள்வி கேட்டால், ஏன் நீரும் எண்ணெயும் மிக்ஸ் ஆகாது கலக்காதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? ஏனெனில் நீர் முனை உள்ளது, ஆனால் எண்ணெய் முனைவற்றது. முனைவுள்ளவர்களுடைய கரையும், முனைவற்றவர்களுடைய கரையும். இதுதான் விளக்கம். சரியா? இது கிளியரா? என்ன பாயிண்ட் கிளியரா? ஓகே. அப்ப குயிக்கா வாங்க, கிரேட் 10 ரிவிஷனே வரும். சரி, 5 நிமிஷம் தான் இருக்கிறேன் எங்களுக்கு. 8 மணியா நீ கேளுமா? இன்னொருக்க ஜாயின் ஆகலுமா? கஷ்டமோ டயர்டோ? சரி எழுந்தானே. ஓகே, அப்ப கொஞ்சம் ஜாயின் ஆகுங்க. அப்ப கேன்சல் ஆயினால் நான் லிங்க போடுவேன் குரூப்ல. சரியா? கேன்சல் ஆயினால் அதுக்கு முன்ன முடிக்கலுமாடா? ஓகே, இல்லாட்டி ஜாயின் ஆகுங்க. சரி, விசைட சமநிலையில நாங்க
நேத்து பார்த்த விசேட சமநிலையில இந்த பாடத்துல நாங்க படிக்க போறது 2 விசேட ஆக்கச்செல்லைக்கு பொருளோண்டே எப்ப பேலன்ஸா நிக்கும், அதே போல 3 விசேட ஆக்கச்செல்லைக்கு பொருள் எப்ப பேலன்ஸா ஈக்கும். ரைட்? எங்களுக்கு அதுல நாங்க இன்னொரு விஷயம் சொன்ன, ரைட், டெஸ்ட்டுக்கு நாங்க படிச்சு போறது 2 விஷயால வார பேலன்ஸை பத்தி படிக்கிறேன், 2 விஷயால வார பேலன்ஸை பத்தி படிக்கிறேன், 2 விஷயால வார சமநிலையை பத்தி படிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு படிக்கிறது என்னன்னு சொன்ன, என்ன படிக்கிறேன்னு சொன்னேன்? ஓ, முனைவுத்தன்மை அற்ற கரையம் முனைவுத்தன்மை உள்ள கரையத்துல கரையுமா கரையாதா? கரையாது ஏன் உள்ள ஏண்டால் முனைவு உள்ளது எப்பயுமே முனைவு உள்ளதோட தான் சேரும், முனைவற்றது முனைவற்றதோட சேரும். செல்ல விளங்குதா? இப்ப நீங்க சொன்னது என்ன, முனைவற்றதையும் முனை உள்ளதையும் சேர்த்தா என்ன செய்யாது, அவங்க கரையாது. கரையாது. யாஃபம் வச்சுக்கோங்க. என்றால் கிராஸ் வந்து சேர போறது கிராஸோட, ரைட் வந்து சேர போறது ரைட்டோட, ரைட் வந்து எதோட சேராது, கிராஸோட சேராது. அப்ப இதுல நான் கிராஸ் போட்டிருக்கிறது என்ன, முனைவற்றது. முனைவற்றது யார கரை கேளும், முனைவற்றது தான் கரை கேளும். ரைட் என்று போட்டிருக்கிறது யாரு, முனை உள்ளது. முனை உள்ளதுக்கு யார கரை கேளும், முனை உள்ளதை தான் கரை கேளும். இன ரைட் என்று போட்டிருக்கிறது முனை உள்ளது, கிராஸ் என்று போட்டிருக்கிற முனைவற்றது. இங்க கரையில நடக்குமா? நடக்காது. இங்க கரைதல் நடக்காது. ஆனா இந்த 2 இடத்துலயும் நடக்கும். கரைதல் நடக்கும். கிளியரா? அப்ப கிறிஸ்லயும் நீர்லயும் எது சார் கரையம்? அப்ப ரைட். அது இந்த மாதிரி கேள்வி கேளுங்க. சரியா? ரைட். இப்ப நீங்க சொல்லிட்ட என்கிட்ட கேட்டது நீரை பத்தியும் கிரீஸ பத்தியும் கேட்ட உடனே நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன தெரியுமா பார்க்கணும், கிரீஸ் எப்படியானால் நீர் எப்படியானால்னு பார்க்கணும். சரியா? நீரை வந்து நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அது சயின்ஸ்ல பிக்ஸ் பண்ணின விஷயம் தான். நீர் வந்து என்ன ஆள் என்றால் முனைவு உள்ள ஆள். அப்ப என்ன சொல்லுங்க பார்க்கணும், இப்ப நீங்களே நீர்ல தார்ஷர் ஒரு ஆள் கரையுமா இருந்தால் அவர் எப்படியான ஆளா ஆயிப்பாரு, முனை உள்ளவராயிப்பாரா முனைவற்றவராயிப்பாரா? நீர்ல ஒரு ஆள் கரையிறண்டால் முனைவுத்தன்மை உள்ளாளா தான் இப்பாரு. ஏன் ரைட்டோட ரைட் தானே சேரும். அப்ப என்ன சொல்லுங்க, சீனி வந்து முனை உள்ளதோ முனைவற்றதோ? முனை உள்ளது. உள்ளது. உப்பு முனை உள்ளது. முனை உள்ளது. அல்கஹால் முனை உள்ளது. உள்ளது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இப்ப கிரீஸ் வந்து அண்ணியோட கரையுமா கரையாதா? கரையாது. ஏன் கரையாதண்டா என்ன அர்த்தம்? கிரீஸ் வந்து அப்ப என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் மேலுக்கு, முனைவுத்தன்மை அற்றது. அற்றதுன்னு கண்டுபிடிச்சிருக்கணும். இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது யாரு கரையும் யாரு கரையாது. சரியா? சரியேன்? ரைட். அப்ப விஷயங்கள சமநிலையில 2 விஷயத்த சமநிலை, அதுக்கு பிறகு எத்தனை விஷயத்த சமநிலை? 3 விஷயத்த சமநிலை. 3 விஷயங்கள சமநிலையில ஒன்று படிக்கிற சமாந்திர 3 விஷயங்கள சமநிலை, மத்த படிக்கிற என்ன சமாந்திரம் இல்லாத 3 விஷயம். சரியா? தாக்கி சமநிலையில் இருக்கிறது படிக்கிறது. என்ன சொல்லுவோம், நாங்க நேத்து படிச்சுட்ட 2 விஷயம் தாக்கி சமநிலை வரணும். என்னென்ன கண்டிஷன்? இங்கேயும் பார்த்த இங்கேயும் சரி, என்ன கண்டிஷன்? 2 விஷயம் தாக்கி சமநிலையில் நீக்கணும் வேண்டாம். இந்த 2 விஷயம் எப்படி நீக்கணும்? 2 விஷயம் எப்படி நீக்கணும்? ஒரு பொருள்ல 2 விஷயம் தாக்கி சமநிலையில் நீக்கணும். அந்த 2 விஷயம் எதிரா ஈக்கணும், எதிர் திசையில் ஈக்கணும். அடுத்து ஒரே கோட்ல ஈக்கணும். அடுத்து 2ம் பருமன்ல எப்படி நீக்கணும், இவர் 20 நீட்டா மத்தவரும்